சொல்லுப்பா. சொல்லு நீ சொல்லுண்ணா. பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. சொல்றா. சிரிக்கிறாரே சிரிச்சு நீ என்ன பார்க்க போறேன்னா முட்டையை வச்சு முட்டை பன்னீர் மசாலா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த முட்டையை வச்சு முட்டை பன்னீர் மசாலா அதான் செய்ய போறோம். மசாலா சிரிக்காத நீ சிரிச்சா எனக்கு சிரிப்புண்டா. நானு நீங்க என்ன செய்ய போறோம்னா முட்டையை வச்சு முட்டை பன்னீர் கிரேவி செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் தான் ஒரு முட்டை உங்களுக்கு போதுமான அளவு, தக்காளி வெங்காயம் உங்களுக்கு போதுமான அளவு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். ஆமா. ஸோ இது எல்லாமே வச்சு தான் அடுப்புலாம் ரெடி பண்ணிக்கணும், அப்பதான் செய்ய முடியும். அது எல்லாமே ஸோ நாங்கள் நீங்கள் ஏதாச்சும் இதேமாரி செய்யணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் இதேமாரி செய்கிறோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு வேற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. ஆமா. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அவன் பேரு டில்லி. மிஞ்சு போனா என்ன வெட்டுருவீங்களா? உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா. தப்பா பட்டேன், அதான் நான் கட் பண்ணிக்கிறேன். நாளா கட் பண்ண பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அப்படி இல்லையா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. நீங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு இட்லியோட சாப்பிட்டு பாருங்க, ஏன் தோசையோட சாப்பிட்டு பாருங்க, நெய் மறந்து போயிடுவீங்க. சாப்பிடுறா ஏங்க சாப்பிட்றேன். ஏங்க அப்படியே இது எடுத்து அப்படி முட்டையோட வச்சு எடுத்து சாப்பிட்டா சொல்லுங்க. அடுத்த சமையல் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம். அந்த பெல்ல சொல்லுங்க. பெல் பட்டனை அழுத்திருங்க. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பாயிண்ட் வரட்டும்.